இந்த பொண்ணு ஐஸ் கட்டி மேல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஐஸ் கட்டி உடைஞ்சி அப்படியே கீழே இருக்கிற தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. அதை பார்த்தா அவளுடைய பாஸ் பதறி போய் அவளை காப்பாத்த ஓடி வராரு. பின்னாலேயே அவருடைய நாயும் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவரோட வேகமா ஓடி வருது. வந்து அப்படியே அந்த தண்ணிக்குள்ள எகிரி குதிச்சு அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தேடி பார்த்து அந்த இடத்துக்கு பயங்கர வேகமா நீந்தி போய் அவளை தன்னோட முதுகுல வச்சுக்கிட்டு வெளியில போக ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குது. ஆனா எங்கேயுமே இல்ல. அப்போ அதுக்கு முன்னால மேல ஐஸ் கட்டிக்கு மேல ஒரு ஓனாய் நிக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்த நம்ம டாக் வேகமா அந்த இடத்துக்கு போய் அப்படியே அந்த ஐஸ் கட்டியை முட்டி உடைச்சி அவளை எப்படியோ காப்பாத்திடுது. அந்த பொண்ணு அவருடைய பாஸ் கை கொடுத்து மேல தூக்கிடுறாரு. ஆனா அவருடைய நாய் மட்டும் மறுபடியும் ஸ்லிப் ஆகி தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுது. அதனால அவரு பயங்கரமா கத்துறாரு. கத்திக்கிட்டே அந்த ஐஸ் கட்டி மேல அவருடைய டாக் எங்கேயாவது தெரியுதான்னு பாக்குறாரு. ஆனா எங்கேயுமே தெரியல. அப்போ ஒரு இடத்துல ஏதோ அசைற மாதிரி தெரியுது. உடனே ஒரு ஓடி போய் அவருடைய கத்தி எடுத்து அந்த ஐஸ் கட்டியை குத்துன்னு குத்துறாரு. குத்துல அந்த கத்தியே உடைஞ்சு போயிடுது. அதனால இவரு பயங்கர சோகத்துல அழுதுகிட்டு இருக்காரு. அப்போ யாரோ ஒருத்தவங்க ஒரு பெரிய கொம்பு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. யாரா அதுன்னு திரும்பி பார்த்தா அது வேற யாரும் இல்ல, அது அவருடைய டாக் தான்.